ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது மெரினா அப்படின்னு ஒரு படம், பாண்டியராஜ் அந்த தலைவன் தலைவி டைரக்டர், அவர் வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது முழு ஹீரோன்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் ஒரு லவ் கப்பிள்ஸ் இருப்பாங்க. அந்த லவ் கப்பிள்ஸ்லாம் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு எப்படி சைடு பிளாட், ஒரு சைடு பிளாட், உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு சைடு பிளாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் மனங்கொத்தி பறவை அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து ஹீரோவாகவே கமிட் ஆகிறாரு. அது எழில் டைரக்ட் பண்ணார். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நல்லா பேசப்பட்டு கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம். அது வந்து சிவகார்த்திகேயன் ஒரு அடுத்த அடையாளத்தை கொடுக்குது. இதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் வந்து தனுஷோட நட்பு கிடைக்குது. தனுஷோட நல்லா நெருங்கி பழகிறதுனால தனுஷ் வந்து 3 படத்தில் ஒரு காமெடியனாக சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்துகிறார். ஆக்சுவலி என்னென்னா சிவகார்த்திகேயன் உண்மையாலுமே ஒரு காமெடியன் தான், பிரமாதமாக காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ அப்படி காமெடியனாக வந்து 3 படத்தில் உள்ள வராரு. தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத் இந்த பேர் வந்து ஜாலியாக ஒரு சுற்றுறது போகிறது, அப்பப்போ மீட் பண்ணுறது, இந்த ஜாலியாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா சிவகார்த்திகேயனை ஒரு ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுறாரு. அங்கே வந்து நல்ல ஹீரோயின் போடுறாங்க, நயன்தாரா ஒரு பாட்டுக்கு ஆடி கொடுக்குறாங்க. அதை வந்து சிவகார்த்திகேயன் என்னென்னா ஃபார்முலாவாக பிடிச்சிக்கிறார். அடுத்த